உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். மின்மினி பூச்சிகள் எல்லாம் இங்கே வெளிச்சம் தராது. உண்மையான வெளிச்சம் தரக்கூடியவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. திமுகவுக்கு தான் போட்டின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் மின்மினி பூச்சின்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி சார் இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்? சார், களத்தில் பணியாற்றுறவங்க எங்களுக்கு தான் தெரியும் யாருக்கு யார் போட்டி என்பது. மக்கள் தான் எஜமானர்கள். இது சினிமா வசனம் இல்லை. நீங்கள் பாட்டு ஊடகங்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை போட்டுட்டு அப்புறம் செல்லூர் ராஜு ஏதாச்சும் சொன்னார், விஜய் சாடினார். ஏப்பா, முதல் ஆண்டில் தொடக்கத்தில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வருவாங்க தம்பி, எல்லாருக்கும் ரசிகர்கள் வருவார். ரசிகர்கள் இருந்தால் அது முதல் வரும்போது அந்த முகத்தை பார்க்குறதுக்கு சினிமா கவர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒன்று. நம்ம அமிதாப் பச்சன் வந்தார்னா கூட கூட்டம் கூடும். அமிதாப் பச்சன் எவ்வளோ காலமாக சினிமாவில் இருக்கார். அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, கூட்டம் கூடுறத வச்சா இல்லை. யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்கப்பா, நம்பாதீங்க. ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வடிவேல் கணக்கில் நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறாங்க.